Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 3 exercise 3.1 ல உள்ள problems. வாங்க பார்க்கலாம். Exercise 3.1 ல problem number 5. என்ன கொடுத்திருக்காங்கன்னு first பார்க்கலாம். There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is 105. That is 105 rupees. When first two shots are interchanged, in their number is value will be increased by 20 rupees. Find the number of currencies in each. Okay ma, 3 set of currency கொடுத்திருக்காங்க. அதை வந்து ஒரு equation formatல convert பண்ணிட்டு ஒவ்வொரு currencyயோட value என்னன்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். First write the solution. Given எழுதிக்கலாம். First வந்து datas நம்ம identify பண்ணிக்கலாம். First என்ன பண்ணலாம்னா x வந்து என்ன பண்ணலாம்னா number of 5 rupee currency. Okay ma, 5 rupee currency. y நம்ம எப்படி அசைன் பண்ணலாமா நம்பர் ஆஃப் செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்கமா 10 ரூபாய் இல்லையா அப்ப 10 ரூபாய் கரன்சி நெக்ஸ்ட் z என்ன அசைன் பண்ணலாமா நம்பர் ஆஃப் 5 10 அப்புறம் நெக்ஸ்ட் 20 இல்லையா 20 இது வந்து 10 20 ரூபாய் கரன்சி ஓகே நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் given டேட்டாவை ஈக்குவேஷன் எழுதலாம் there are 12 pieces னு கொடுத்திருக்காங்க இல்லையா there are 12 pieces அப்படினா என்னமா 5 rupee coin plus 10 rupee coin plus 20 rupees coin இந்த மூணு காம்பினேஷன் சேர்ந்தா 12 pieces of set கிடைக்குது இல்லையா அப்ப என்ன எழுதலாம் x plus y plus z equal to 12 இல்லையா இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம தனியா எழுதிக்கலாம் x plus y plus z equal to 12 இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கமா piece of 5 10 and 20 அப்போ 5x 5 நம்ம எதுன்னு எடுத்தோமா x அப்போ 5x plus 10 நம்ம என்ன எடுத்தோமா y அப்போ 10y plus 20 நம்ம என்ன எடுத்தோம் z அப்போ 20z equal to என்ன கொடுத்திருக்காங்க 105 இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகேமா இத நம்ம தனியா எழுதி இருக்கலாம் 5x plus 10y plus 20z equal to 105 இது equation number 2 okay next third நல்லா கவனிக்கணும் when first two shots அதாவது first two shots லனா interchange பண்றாங்க interchange பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா the number value will be increased by 20 rupees அதாவது equation 2 ல இருந்து நம்ம equation 3 ஐ நம்ம ஃபார்ம் பண்ண போறோம் எப்படினா first two நம்பரை நம்ம interchange பண்ண போறோம் ஓகேமா first two நம்பரை வந்து interchange பண்ண போறோம் interchange பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா the 105 கூடல plus என்ன ஆட் ஆகுதுமா 20 rupees வந்து ஆட் ஆகுது புரியுதாமா அப்ப நம்ம ஆன்சர் எழுதலாம் first 10 இந்த 10 வந்து x கிட்ட போகும் அப்ப 10x plus 5 ங்கிறது y கிட்ட அப்போ 5y plus 20 வந்து எந்த சேஞ்சஸ்மே இல்ல so 20z equal to 105 plus 20 அப்ப நம்ம 125 இதான் ஈக்குவேஷன் நம்பர் 3 தனியா எழுதலாம் 10x plus 5y plus 20z plus 20z equal to 125 இதான் equation number 3 ஓகேமா இதை நம்ம simplify பண்ணலாம் ஓகே இப்போ பாருங்க equation 1 2 3 இல்லையா ஏதாவது ரெண்ட கம்பேர் பண்ணி நம்ம எலிமினேட் பண்ணலாம் equation 1 and 2 கம்பேர் பண்ணி நம்ம 1 x நம்ம எலிமினேட் பண்ணலாமா அப்போ take equation 1 and 2 நம்ம வந்து x எலிமினேட் பண்ணனும்னா ஈக்குவேஷன் 1 ல வந்து 5 வேணும் இல்லையா அப்ப ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளைட் பை 5 என்னமா வரும் 5x plus 5y plus 5z equal to 5 12s are 50 60 இல்லையா 60 நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 ல நம்ம எதுமே பண்ண வேண்டாம் அப்ப 5x plus 10y plus 20z equal to 105 நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இது மைனஸ் இது மைனஸ் இது வந்து எல்லாமே மைனஸ் ஆகும் இல்லையா அப்போ 5x plus 5x கேன்சல் ஆகும் 5y minus 10y அப்போ என்ன வரும் minus 5y next 5z minus 20z அப்போ minus 15z equal to 60 105 60 லாம் 45 இல்லையா minus 45 100 105 ஓகே இதான் ஈக்குவேஷன் நம்பர் 4 நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாமா இது வந்து y z இல்லையா இதே மாதிரி வேற ரெண்டு ஏதாவது ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி நம்ம இங்க வந்து எந்த எலிமெண்ட் இல்ல x தான் நமக்கு வந்து எலிமினேட் பண்ணிருக்கோம் அதே வேரியபிள் தான் நம்ம
மறுபடியும் நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஐ திங்க் ஈக்குவேஷன் 1 and 3 கம்பேர் பண்ணலாமா? ஓகேம்மா. டேக் ஈக்குவேஷன் 1 and 3. 1 and 3ல வந்து நம்ம எக்ஸை தான் எலிமினேட் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸை இதை வந்து நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 1 into 10 என்ன ஆகும் பாருங்கள், 10x + 10y + 10z = 10 into 12 120. நம்ம ஈக்குவேஷன் 3 நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படி எழுதலாம். 10x + 5y + 20z = 125 இல்லையாம்மா? இப்போ நம்ம சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். இது மைனஸ் மைனஸ் மைனஸ். ஓகேம்மா. இப்போ என்ன ஆகும், 10x - 10x கேன்சல் ஆகும். 10y - 5y ப்ளஸ் 5y 5y 10 - 20 -10z = 120 - 125 ஆனுமா -5. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, ஈக்குவேஷன் 4 5 கம்பேர் பண்ணி ஒய் எலிமினேட் பண்ணலாம். ஓகேம்மா. இப்போ பாருங்கள், இதில் எழுதுகிறேன். ஈக்குவேஷன் இப்போ 4 5ல் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்போ அப்படி எழுதலாம். 4 என்ன ஆகும், -5y -15z = -45. அப்போது 5 நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ப்ளஸ் 5y -10z = -5. இப்போ இது எது கேன்சல் ஆகும். -15 -10 -25z = -50. அப்போது இது எதுவும் கேன்சல் ஆகுமா? அப்போ z = 50/25 = 2. அதாவது z = நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இசட்டை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ இசட்டை வந்து ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 5 தானேம்மா. சப்ஸ்டியூட் z = 2 இன் ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 அப்போ 5 என்ன ஆகும், 5y -10 இன்ட்டு இந்த இடத்துல நம்ம இசட்டோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், = -5 பண்ணலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 5y -20 = -5. 5y = -5 + 20. அப்போ y = -15 இல்லையா, டிவைடட் பை 5 = 3. அப்போ y = நமக்கு என்னம்மா கிடச்சிருக்கு, 3. இப்போ நம்ம எக்ஸோட ஒய்யோட வேல்யூ 3, இசட்டோட வேல்யூ 2. நமக்கு 2 வேல்யூ தெரியும், எக்ஸோட வேல்யூ தான் தெரியல. அப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணலாம். சப்ஸ்டியூட் y = 3 and z = 2 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ 1 என்ன ஆகும் பாருங்கம்மா, எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3, இசட்டோட வேல்யூ 2 = 12. அப்போ எக்ஸ் = 12, 5 ரைட் சைட் போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுமா, 7. அப்போ எக்ஸோட வேல்யூ = நமக்கு 7ன்னு கிடச்சிருக்கு இல்லையாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் எடுத்து எழுதலாமா? ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் எழுதலாம். நம்பர் ஆஃப் 5 ரூபி. நம்பர் ஆஃப் 5 ரூபி நம்ம என்னமா எடுத்தோம், எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 7. இப்போ 7 5 rupees இருக்குது. அது மாதிரி நம்பர் ஆஃப் செகண்ட் எடுத்தது 10 ரூபி இல்லையா. 10 ரூபினா ஒய் வேரியபிள் தான் 10 ரூபி. அப்போ ஒய் = 3. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் 20 ரூபி. 20 ரூபி வேரியபிள் நம்ம என்னமா எடுத்தோம், இசட்னு எடுத்தோம். இசட்டோட வேல்யூ வந்து 2. இதுதான் நமக்கு ஆன்சர். வெரிஃபை பண்ணலாம் பாருங்கள். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நான் ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணலாமா? எக்ஸோட வேல்யூ 7 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3 ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 2. 12 வருதான்னு பார்க்கலாமா? 10 + 12. 12 = 12. நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இவ்வளோ தான்மா, ஈஸியான ப்ராப்ளம் தான்.